ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஒரு 5-6 திங்ஸை வச்சு நம்ம பண்ணிடலாம். குழந்தைக்கு இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு சாப்பிடுங்க. நான் 1 கப் வெள்ளை உளுந்துக்கு 1/4 கப் கடலப்பருப்பு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எண்ணெய் ஊற்றாமல் செய்ய வேண்டாம். 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு வெள்ளுளுந்து போட்டுக்கோங்க. வெள்ளுளுந்து போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகு விட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். அதனால் கொஞ்சம் கோல்டன் கலர் வரும்போதே எடுத்துருங்க. இதுலேயே 1/4 கப் கடலப்பருப்பையும் போட்டு அதுவும் கோல்டன் கலர் வரும் மாதிரி வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு அதுலேயே வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 30 பல் போடுங்க, 40 பல் கூட போடலாம். ஏன்னா வெள்ளைப்பூண்டு போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மனமே இட்லி பொடியோட மனமே நல்லா சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பூண்டு எடுத்துகிட்டு அதே கடாயில் வரமிளகாய் போட்டுருங்க. நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 2-3 அதிகமாக போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பற்றாதனால கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டேன். அதுலேயே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழை போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் வணக்கிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை போட்டுட்டு சும்மா ஒரு பரட்டிட்டு அதையும் எடுத்துருங்க. இப்போது அதை நல்லா ஆற வச்ச பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ட்ரை மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பருப்பருன்னு வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் எனக்கு அந்த மாதிரி பண்ணாதான் பிடிக்கும். சூப்பராக வந்திருக்கு. இதை இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கு கூட போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.